ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பெருங்கடல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெருங்கடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு 5 முக்கியமான பெருங்கடல்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல். இந்த 5 பெருங்கடல் தான் உலகத்தில் நம்ம வந்து பெருங்கடல்கள் என்று சொல்லி அழைப்போம். பெருங்கடல்கள் என்னென்னு பாருங்கள். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது புவி நீல நிறமாக காட்சியளிக்கும். இப்போ விண்வெளியிலேருந்து நம்ம பார்த்தோன்னா புவி வந்து நீல நிறமாக தான் காட்சியளிக்கும். ஏன் நீல நிறமாக காட்சியளிக்குதுன்னா, இப்போ 3/2 பங்கு வந்து நீர் இருக்குது, 1 பங்கு தான் நிலம் இருக்குது. அதனால் நம்ம பெரும்பான்மையான பகுதி வந்து ப்ளூ கலர் தெரியுறதுனால இப்போ நம்ம விண்வெளியிலேருந்து பார்க்கும்போது பூமி வந்து ப்ளூ கலர் தான் தெரியும். அடுத்தது பாருங்கள், பெரும் நீர்ப்பரப்பு பெருங்கடல்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு கடல் எனப்படுகிறது. பெரும் நீர்ப்பரப்பு வந்து பெருங்கடல், பகுதியளவு நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு வந்து கடல் எனப்படுகிறது. நம்ம சொன்ன பாருங்க, அந்த 5 பெருங்கடல்: பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். இந்த 5 தான் உலகத்தில் முக்கியமான பெரிய கடல்கள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பசிபிக் பெருங்கடலை பார்த்துடலாம். பசிபிக் பெருங்கடல் புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஆகும். ஆமாம், மிகப்பெரிய அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/3 பங்கு, இப்போ பூமியில் 1/3 பங்கு நீரை வந்து இந்த பசிபிக் பெருங்கடல் வந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிக ஆழமான அகழியான மரியானா அகழி வந்து பசிபிக் பெருங்கடலில் தான் இருக்குது. அதனால தான் இது வந்து புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல்னு சொல்கிறாங்க. இதன் பரப்பளவு சுமார் 168.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். பசிபிக் பெருங்கடலின் மேற்கில் இதோட எல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலோட எல்லைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வந்து ஆசிய கண்டமும் ஆஸ்திரேலியா கண்டமும் இருக்கும். இதே கிழக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்கா கண்டம் இருக்கும். இதே வந்து வடக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு வந்து ஆர்டிக் பெருங்கடல் இருக்கும். இதே தெற்கு பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல் இருக்கும். இதுதான் பசிபிக் பெருங்கடலோட எல்லை. 4 பக்கம் உள்ள எல்லைகள் வந்து இந்த 4 இதுதான். அடுத்து முக்கியமான என்னென்னு பாருங்கள், முக்கோண வடிவத்தில் மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பேரிங் நீர்ச்சந்தி காணப்படுகிறது. பேரிங் நீர்ச்சந்தி எங்கு காணப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் தான் காணப்படுதுன்னு சொல்லணும். அடுத்து பாக்ஸ் பண்ண பாருங்கள். உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டரு. மரியானா அகழியில் 10,994 மீட்டரு. மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை உணர்ந்தறிவாயாக. நம்மளோட எவரெஸ்ட் சீக்கிரத்தை கொண்டு போய் அந்த அகழியில் வச்சா கூட நம்ம எவரெஸ்ட் சீக்கிரமே மூழ்கிடும். அதான் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பசிபிக் பெருங்கடலோட எல்லை கடலில் பாருங்கள். பேரிங் கடல், சீன கடல், ஜப்பான் கடல், தஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல் ஆகியவை பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்களாகும். இந்த கடல்களெல்லாம் பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள்னு சொல்கிறாங்க. பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகளை பாருங்கள். இந்தோனேஷியா தீவு, பிலிப்பைன்ஸ் தீவு, ஜப்பான் தீவு, ஹவாய் தீவு, நியூசிலாந்து தீவு உள்ளிட்ட பல தீவுகள் பசிபிக் பெருங்கடலில் உள்ளனர். இந்த தீவுகள்லாம் பசிபிக் பெருங்கடலில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி 10,994 மீட்ரு. இதுவும் பசிபிக் பெருங்கடலில் தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம், இதுவும் அங்கே தான் இருக்குது. அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் நெருப்பு வளையம் என அழைக்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலையாக இருக்கிறதுனால அது வந்து நெருப்பு வளையம்னு சொல்கிறாங்களாம். பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் கண்ணண்டு ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்னாண்டு மெக்கல்லன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் அமைதி என்பதாகும். யாருன்னா ஸ்பெயின் நாட்டு மாலுமி பெர்னாண்டு மெக்கல்லன் வந்து பசிபிக்னு பெயரிட்டாராம். அந்த பசிபிக் என்பதன் பொருள் வந்து அமைதி என்பதாகும். அமைதி தான் அதோட பொருள். அடுத்தது பாருங்க, அது வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். புவியின் 2வது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகும். இதன் பரப்பளவு சுமார் 85.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இது புவியின் மொத்த பரப்பில் 1/6 பங்கை கொண்டுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலின் கிழக்கே ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும், மேற்கே வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக உள்ளன. இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து 1/6 பங்கு கொண்டிருக்குது. இதோட எல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வந்து ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் இருக்குது. மேற்கு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லையாக இருக்குது.
இதே வந்து வடக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல், இதே தெற்கு பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல். இந்த 4 பக்கம் தான் இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட எல்லை. இந்த இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்தை போன்று இருக்கும், நம்ம எஸ் மாதிரி இருக்கும், அதான் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிகமாக நடைபெறுகிறது. அதிகமான கப்பல் போக்குவரத்து வந்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது. ஏன்னா கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு போகிறதுக்கு இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து ஒரு முக்கிய வழி, இதுனா முக்கிய கடல். இதுதான் இதில் முக்கியமான அகழி ஒன்று இருக்குது பாருங்கள். போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான பகுதியாகும். மில்வாக்கி அகழி தான் இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி. இதோட ஆழம்னு பார்த்தீங்கன்னா 8600 மீட்ரு. இங்கே முக்கியமான எல்லையோர கடல்னு பார்த்தீங்கன்னா கரிபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல். இந்த கடல் தான் அட்லாண்டிக் கடலின் எல்லையோர கடல் ஆகும். இங்கே உள்ள முக்கியமான தீவுன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஹலானா, நியூ பவுன்ஸ்லாந்து, ஐஸ்லாந்து, பாக்லாந்து, இந்த மாதிரி பல தீவுகள் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து இருக்குது. அடுத்தது இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல் புவியின் 3வது பெரிய பெருங்கடல் ஆகும். இதன் பரப்பு சுமார் 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவிற்கு அருகாமையில் உள்ளதால் இப்பெருங்கடல் இப்பெயரை பெற்றது. இது முக்கோண வடிவத்தை கொண்டுள்ளது. இப்பெருங்கடல் மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே ஆசியா, கிழக்கே ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களால் சூழப்பட்டுள்ளது. இப்போ இந்திய பெருங்கடல் ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியா பார்த்துக்கிறதுனால இந்திய பெருங்கடல்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நாட்டை வச்சு மற்ற எந்த கடல்களுக்கும் இந்த பேர் வரவே வராது. ஒரு நாட்டோட பேர் வந்து எந்த கடலுக்குமே வராது. நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் நம்ம இந்தியாவோட பேர் வச்சு இந்திய பெருங்கடல்னு அழைக்கிறாங்க. உலகத்தில் வந்து 3வது பெரிய கடல் வந்து நம்ம இந்திய பெருங்கடல். அந்த இந்திய பெருங்கடலில் உள்ள முக்கியமான தீவுகள் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு, மாலத்தீவு, இலங்கை, மொரிஷியஸ், ரீயூனியன் உள்ளிட்ட பல தீவுகள் காணப்படுகின்றனர். மலாக்கா நீர்ச்சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. இந்த மலாக்கா நீர்ச்சந்தி வந்து இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் ஒன்றா இணைக்குது. அப்புறம் இந்திய பெருங்கடலின் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் போன்ற கடல்கள் எல்லையோர கடல்களாக உள்ளனர். இதெல்லாம் வந்து எல்லையோர கடல்கள், அதான் சொல்கிறாங்க. இப்பெருங்கடல் வந்து ஒரு முக்கியமான ஒரு அகழி ஒன்று இருக்குது. என்ன அகழினா ஜாவா அகழி கொடுக்குறாங்க பாருங்கள். ஆழமான பகுதி ஜாவா அகழியாகும். ஆழம் 7725 மீட்டர் ஆகும். இந்த முக்கியமான இந்த கால்வாய் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிகே தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிகே தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. இந்த கால்வாயெல்லாம் கேட்பாங்க, பொறுத்துக்காக வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிங்க. அடுத்தது தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ளது. தென் பெருங்கடல் 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ளது. இதன் பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். தென் பெருங்கடல் இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல்களின் தென் பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த தென் பெருங்கடலோட எல்லைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வந்து இந்திய பெருங்கடல், கிழக்க பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல், இது தெற்கு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் கடல். அதான் சொல்கிறாங்க, எல்லைகள் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே இதோட எல்லையோர கடல்கள்னு பார்த்தீங்கன்னா ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல். இதில் உள்ள தீவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் தீவு, பவுமன் தீவு, ஹார்ட்ஸ் தீவு போன்ற தீவுகள் இப்பெருங்கடலில் காணப்படுகின்றன. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அருகிலுள்ள பெருங்கடல்களை காட்டிலும் குளிர்ச்சியாக உள்ளது. மற்ற பெருங்கடல்களை காட்டிலும் இந்த கடல் வந்து குளிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன் குளிர்ச்சியாக இருக்குன்னா துருவ பகுதியில் இருக்குது. ஏன்னா சூரிய ஒளி வந்து அங்கே வந்து அதிகமாக படாததுனால அங்கே வந்து அதிகமாக பனிக்கட்டி இருக்கும். அந்த பனிக்கட்டினால அங்கே வந்து எப்பயுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும். அடுத்த போட்டுருக்காங்க பாருங்கள். இப்பெருங்கடலில் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி 7235 மீட்டர் ஆகும். இந்த தென் பெருங்கடலில் வந்து ஆழமான பகுதி வந்து தென் சாண்ட்விச் அகழி.
நோட் பண்ணிங்க. அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல் மிக சிறியதாகும். இதன் பரப்பளவு சுமார் 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது ஆர்டிக் வட்டத்தினுள் அமைந்துள்ளது. வருடத்தின் பெரும்பான்மையான நாட்களில் இப்பெருங்கடல் உறைந்து காணப்படுகிறது. ஆர்டிக் பெருங்கடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிக் பெருங்கடல் வந்து எல்லாத்தை விட சின்ன கடல் வந்து இந்த கடல் தான். இதோட பரப்பளவு சுமார் 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது ஆர்டிக் வட்டத்தினுள் அமைந்துள்ளது. வருடத்தின் பெரும்பான்மையான நாட்களில் இப்பெருங்கடல் உறைந்தே காணப்படுகிறது. இந்த கடல் வந்து எப்போவுமே ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த வருஷத்தில் முக்கால்வாசி நாள் இந்த கடல் வந்து பனிக்கட்டியாக தான் இருக்கும். இந்த கடற்கரையோட எல்லைகள்னு பார்த்தீங்கன்னா, எல்லையோர கடல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல் மற்றும் பேரன் கடல் போன்றவை இதன் எல்லையோர கடல் ஆகும். தீவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீன்லாந்து தீவு, சைபீரிய தீவு மற்றும் நவோயா, செமல்யா போன்ற தீவுகள் இப்பெருங்கடலில் காணப்படுகின்றனர். இந்த மாதிரி முக்கியமான தீவுலாம் இதில் காணப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வட துருவம் ஆர்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. வடக்கு துருவம் இருக்குல்ல, நம்ம நார்த்து போல், அந்த நார்த்து போல் வந்து இந்த ஆர்டிக் பெருங்கடலில் மையத்தில் அமைந்திருக்குது. ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோஷியன் தாழ்நிலமாகும். இதன் ஆழம் சுமார் 5449 மீட்டர் ஆகும். இந்த மாதிரி இந்த முக்கியமான பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதியெலாம் நோட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் முடிஞ்சு. இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. நன்றி.